மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒழுக்கம் என்பது இயற்கையான சட்டத்திலிருந்து தொடங்குகிறது. மனித இதயத்தில் எழுதப்பட்ட சரியான மற்றும் தவறான புரிதல் என்பதை இதை புரிந்து கொள்ளலாம். இந்த சட்டம் கடவுளிடமிருந்து வந்தது. மேலும் இது பெரும்பாலும் சரியான காரணம் அல்லது பொது அறிவுக்கு ஏற்ப வாழ்வது என்று விவரித்து சொல்லப்படுகிறது. அனைத்து மக்களும் தங்கள் சொந்த மனசாட்சிக்குள் இந்த தார்மீக சட்டத்தை அணுக முடியும். இதனால் அவர்கள் கடவுளை படைப்பாளராக அங்கீகரிக்கவும், அவரை மதிக்கவும், மனித கண்ணியத்தையும் பொது நன்மையும் மதிக்கவும், கொலை, திருட்டு மற்றும் ஏமாற்றுதல் போன்ற செயல்களை தவிர்க்கவும் முடியும். எல்லா மக்களிடமும் உலக அளவில் இருந்தாலும் பாவமும் நமது வீழ்ந்த மனித இயல்பும் அந்த சட்டத்தை தெளிவாக காணவும் பின்பற்றவும் நமது திறனை மறைக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் கடவுள் பொதுவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வெளிப்பாட்டின் மூலம் இயற்கை சட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் தனது மக்களை அதிக பரிசுத்தத்திற்கும் ஒழுக்க வாழ்க்கைக்கும் அழைத்தார். ஆபிரகாம் மற்றும் அவரது சந்ததியினரிடமிருந்து கடவுள் மோசேயை எழுப்பினார். அவர் மூலம் 10 கட்டளைகளை வெளிப்படுத்தினார். இது இயற்கை சட்டத்தில் வேரூன்றிய ஒரு சுருக்கமான ஒழுக்க நெறிமுறையாகும். ஆனால் கடவுளால் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டது. இது அவர் தேர்ந்தெடுத்த மக்களை சரியான வழிபாடு, நீதி மற்றும் ஒருவரின் அண்டை வீட்டாரை நேசிக்க அழைப்பு விடுத்தது. எசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் மூலம் கடவுள் இஸ்ரவேலை வெறும் வெளிப்புற சட்ட கடைபிடிப்பிற்கு அப்பால் உள் மனமாற்றத்திற்கு அழைத்தார். நீதி மற்றும் இரக்கத்தின் நற்பண்புகளை எசாயா வலியுறுத்தினார். எரேமியா ஒரு புதிய உடன்படிக்கையை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அதில் கடவுளின் சட்டம் அவரது மக்களின் இதயங்களில் எழுதப்படும். மேலும் எசேக்கியேல் கடவுள் தனது மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் தருவார் என்றும் அவர்கள் அவரது சட்டங்களை பின்பற்ற உதவுவார்கள் என்றும் உறுதியளித்தார். ஞான இலக்கியங்கள், சங்கீதங்கள், நீதிமொழிகள், சாலமோனின் ஞான நூல், சீராக்கின் ஞான நூல் இவைகள் கடவுளுக்கு பயப்படுதல், நீதியின் ஆசீர்வாதம், கடவுளின் அருளை நம்பி நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ அழைப்பு போன்ற தார்மீக பரிசுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் தார்மீக வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஆழப்படுத்தியது. பழைய உடன்படிக்கையின் அனைத்து சட்டங்களையும் ஆசீர்வாதங்கள் உயர்த்துகின்றன. இயேசு நம்மை ஆழ்ந்த பரிசுத்தத்திற்கு அழைப்பது மட்டுமல்லாமல் புனித சடங்குகளின் அருளையின் மூலம் பரவும் தியாகத்தின் மூலம் அதை அடைவதற்கான வழிகளையும் வழங்குகின்றார். ஆசீர்வாதங்களை வாழ்வது என்பது தனது வாழ்க்கை, பேரார்வம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் அனைத்து நற்பண்புகளையும் முழுமையாக உள்ளடக்கிய கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகின்ற முறையாகும்.
எனவே ஆசீர்வாதங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு தார்மீக நெறிமுறை மட்டுமல்ல, அவை ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக வாழ்ந்த கடவுளின் மகனில் பங்கேற்பதும் அவருடன் ஒன்றிணைவதும் ஆகும். ஆசீர்வாதங்கள் நம்மை ஒழுக்க மற்றும் பரிசுத்தத்தின் உச்சத்திற்கு அழைக்கின்றன. இந்த தெய்வீக கட்டளையின்படி வாழ்பவர்கள் அளவிட முடியாத அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உயர்ந்த அழைப்பை வாழ்பவர்களுக்கு வாக்குறுதிகள் மகத்தானவை. பேறு பெற்றவர்கள் இன்று ஒவ்வொரு முறையும் அழைக்கின்ற அந்த நடைமுறைகளில் நாமும் இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து செயல்பட இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். வார்த்தையின் வடிவில் எங்களை தினமும் சந்தித்து தேற்றுகிற தெய்வமே, உமக்கே ஆராதனை மகிமை உரித்தாகுக. விதைப்பவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, ஜெபித்தவன் உறங்கினாலும் ஜெபங்கள் உறங்குவதில்லை. நம்மை காக்கிற தேவன் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இமைப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காமல் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்திலே எங்களை குறைவில்லாமல் வழிநடத்தி காத்து வந்தீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. இந்த புதிய மாதத்தை உமது பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு தங்குவீராக. உம்முடைய சிறகுகளின் நிழலில் எந்நாளும் மகிழ்ந்திருக்க அருள் தாரும். வாழ்வின் தேவைகள் எங்களை நெருக்காதபடி பார்த்து கொள்ளும். எங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை காணவும், நோய் நொடியற்ற வாழ்வு எங்களுக்கு கிடைக்கவும், சோதனைகளில் உம்முடைய உதவியையும் தேவைகளில் உம்முடைய அருளையும் கண்டடையச் செய்யும். எங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும். எதிர்பார்த்திருக்கும் நலன்கள் எங்களுக்கு வந்து சேரட்டும். வேலை வாய்ப்புகள், தொழில் முயற்சிகள் வெற்றியடையட்டும். வெளிநாட்டு பயணங்கள், விசா பிரச்சனைகள், நில பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். நல்ல வரன்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் சரியான நேரங்களில் நடைபெறச் செய்து எங்கள் கவலைகளையெல்லாம் போக்கி நிம்மதியான அமைதியான வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.